ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்க்கேஷன் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நகராட்சி மாநகராட்சியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு 2000 போஸ்ட் வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். சொந்த ஊர்லேயே கவர்மெண்ட் ஜாபு. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே வெயிட் பண்ண மாநகராட்சி நகராட்சியில் இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இப்போ கிளியரான இன்ஃபர்மேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், மொத்தம் ஒரு 16 விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது. டோட்டலாக 1933 வேக்கன்சி. ஓகேங்களா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதிலே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷனு, சிவில், மெக்கானிக்கல், முனிசிபாலிட்டி, அப்புறம் வந்து டவுன் பிளானிங் ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, டிராஃப்ட்ஸ்மேனு, டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டரு, ஒர்க் இன்ஸ்பெக்டரு, சானிட்டரி இன்ஸ்பெக்டருன்ட்டு நிறைய விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது. இதிலே டிஎம்ஏ, டிடபிள்யூஏடிபி, அப்புறம் சென்னை மெட்ரோபாலிட்டிஷியன், அதில் இருந்தெல்லாம் வந்து எல்லா வேக்கன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத வந்து கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலே வந்து கம்யூனிட்டி வைஸும் வந்து மாறுது. அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேலரியை பொறுத்தவரைக்கும் பாருங்கள், 30,000 கம்மியாக இல்லை. ஓகேங்களா, ஒர்க் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் 18,200 வரும். மற்ற எல்லாமே 35,000 மேலே தான். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிஎம்ஏன்னு போட்டிருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். டிடபிள்யூஏடிபி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு. சென்னை மெட்ரோபாலிட்டிஷன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு. இது மூணுத்தில் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மாநகராட்சியில் நகராட்சியிலலாம் வேலை செய்யணுன்னா இந்த எக்ஸாம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து எழுத முடியும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஊர் வைஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் 20 இது பிரிச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 146 வேக்கண்ட் இருக்குது இல்லையா, அதுவே டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் சொந்த ஊர்லேயே உங்கள் சொந்த மாநகராட்சியில் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி வைஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணுறப்போ வந்து பாருங்கள். ஓகேங்களா, நான் அப்ளை பண்ணுறப்போ டீட்டெயில்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்லாம். அதுக்குமே செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுவேன். மாவட்ட வாரியாக பாருங்கள், எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக காம்படிஷன் கம்மியாக இருக்கும், ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து ஒதுக்கி இருக்கிறதுனால. ஓகேங்களா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டு அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு முன்னுரிமை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம்ன்ட்டு தனித்தனியாக வேகன்சி ஒதுக்கி இருக்கிறதுனால தமிழ் வழியில் படித்தவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். யாருக்காச்சும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதற்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ரயில்வேஸ்க்கோ கோர்ட்டுக்கோ இப்போ நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளையும் வந்து பண்ணி கொடுக்குறோம். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸும் கம்யூனிட்டி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டு மார்ச் 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச் 12ஆம் தேதி வரலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, நல்ல ஒரு 1 மந்த் டைம் இருக்குது. நல்லா பிளான் பண்ணி அப்ளை பண்ணலாம் கரெக்டாக. யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மார்ச் 13ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரலாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு பிரிச்சிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா 2 விதமான இது வந்து இருக்குது. 1 to 8, அதாவது நான் ஒன்று டீட்டெயில் காமிச்சேன் இல்லையா, அதில் 1ஆவதுலேருந்து 8ஆவது அண்டு 14ஆவது போஸ்ட்டுக்கு வந்து டிகிரி லெவலில் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அது வந்து ஜூன் 30 எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில் மதியம் வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். பேப்பர் 2 பொறுத்தவரை தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்று இருக்கும். எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீரியல் நம்பர் 9லேருந்து 13 அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 29ஆம் தேதி எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். அப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 32 அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, டிஸ்ட்ரிக்ட் விடோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருக்காச்சும் கிடைக்குமா, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஏஜ் லிமிட் நிறைய ஏஜ் இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையில் 3 ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு இன்டர்வியூ வந்து இருக்கும். அதுக்கு வந்து 60 மார்க்ஸுக்குன்ட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷனில். அதில் வந்து நீங்கள் மினிமம் 40% மார்க்ஸ் வந்து எடுத்தாகணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து இருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ் எல்லாம் நடக்கும் பார்த்திங்களா லோக்கல்லையே, அதே மாதிரி தான் வந்து 38 மாவட்டத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸாமினேஷன்ஸும் வந்து எழுதிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்னென்னலாம் சிலபஸ் அப்படின்றத அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அவங்களே வந்து தனித்தனியாக சிலபஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்தந்த டாபிக்ஸில் போய் படித்தாலே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஓகே, இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கார்ப்பரேஷனில் பிஇ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சிவிலில் அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கலில், அப்படி இல்லைன்னா பிடெக் டிகிரி இன் சிவிலு இல்லை வந்து மெக்கானிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் அதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கல், அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் அப்படி தான் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டியில் பிஇ டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்குமே கேட்டிருக்காங்க. இல்லை ஈக்குவலண்ட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிடபிள்யூஏடி போர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் டிகிரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல், அதுக்கு வந்து மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும். இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கலு எலக்ட்ரானிக்ஸு அது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட்டாக இருந்தாலும் ஓகே. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பிளானிங் அண்ட் கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளானிங்கில் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா சிவில் இன்ஜினியர் இல்லை ஆர்கிடெக்சரிங் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் பிளானிங் அப்படி இல்லைன்னா சிவில் இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்சர் அது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிடபிள்யூஏடி போர்டு ஜூனியர் இன்ஜினியரில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் வந்து கேட்டிருக்காங்க. இல்லைன்னா டிப்ளமோ இருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவிலு இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் வந்து கேட்டிருக்காங்க. டிராப்ஸ்மேன் கார்ப்பரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவிலு இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கேட்டிருக்காங்க. டிராப்ஸ்மேன் முனிசிபாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் சிவில் இது டிப்ளமோ முடிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓவர்ஸ் இருக்கும் அதுதான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டகரி. இந்த மாதிரி வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லை இன்ஜினியரிங் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக மெக்கானிக்கல் சிவிலுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி டிகிரி இன் ஜுவாலஜி அலைடு முடிச்சிருக்கணும். அது கூட கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைன்னா கெமிஸ்ட்ரி அலைடு வித் ஜுவாலஜி கேட்டிருக்காங்க. இல்லைனா பிஎஸ்சி டிகிரி இன் பப்ளிக் ஹெல்த்து இல்லை என்வரான்மெண்ட் சயின்ஸு இல்லை மைக்ரோ பயாலஜி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி இதில் எது முடிச்சிருந்தாலுமே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது கூடவே நீங்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸுமே வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இன்ஜினியரிங்க்கு வேலை கிடைக்கலன்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது குறித்து ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். 9ஆம் தேதி நம்ம சேனலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளைவும் வந்து பண்ணி கொடுப்போம். யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான ஆன்லைன் வெப்சைட் பார்த்திங்கன்னா tnmaws.youcanapply.in இந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் இதில் எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறப்பவே நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். தமிழ்லையுமே வந்து அதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த டீட்டெயில்டு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்